நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். இந்த பரபரப்பான வாழ்க்கையில வீட்டு தோட்டத்தை அமைக்கிறது, அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தாங்க. ஏன்னா அதுக்கு இடம் கூட கிடைக்கிறது இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய வீட்டு மொட்டை மாடியிலயோ அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இடங்களையோ எப்படி தோட்டத்தை அமைக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்மளுடைய பூவாளி நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு மாடியில எப்படி தோட்டத்தை அமைக்கிறது, அது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்தை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பூவாளி நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஹலோ, நான் வாசிங் மோகனுங்க. பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு இல்லத்தரசி. எங்கள் வீட்டு மாடியில் மாடி தோட்டம் வளர்க்குறேங்க 6 மாதமாக. எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே சுகாதார முறையில் பயிர் செய்கிறோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், அன்றாட தேவைக்கான காய்கறிகள் சுகாதார முறையில் எங்களுக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்குதுங்க. பூச்செடிகள், எங்களுக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாமே கிடைக்குதுங்க. வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையால் பறித்து நம்ம காய்கறிகள் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான சுகாதாரமான முறையில் காய்கறிகளை கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்காய் நார் கழிவுன்றது எங்களுக்கு குப்பை ஆகாத இருக்குது. அதுவும் இல்லை, வெயிட் இல்லாமல், இந்த மாடி தோட்டத்தில் வெயிட் இல்லாமல் தண்ணி மண் வச்ச குப்பை ஆகும். வெயிட் இல்லாமல் இருக்குது. தண்ணி நிறைய செலவாகாது. அதுவும் இல்லாமல் செடிகள் நல்ல உரம் கம்மி, உரம் போட்டு சீக்கிரம் வளர்கிறதுக்கு வசதியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு தேவையான எனக்கு தக்காளி நாங்கள்லாம் வெளியே இப்போ வாங்குறது இல்லைங்க. ஒரு 6 மாதமாக தேவையான தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வீட்டிலையே கிடைக்குது. நாங்கள் செடிகளுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை இஞ்சி சாறு தாங்க போடுறோம். பூச்சி அரிப்புக்கு இல்லாமல் வெறும் இஞ்சி சாறு, பூண்டு சாறு தாங்க எடுத்து செடிகளுக்கு தெளிக்கிறோம். மற்றபடி கெமிக்கல் எல்லாம் தெளிக்கிறது இல்லை. மண்புழு உரம் தான் யூஸ் பண்ணுறோம். தண்ணியும் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு செலவு மிச்சம். சுகாதாரமாக எந்த கெமிக்கலும் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சிறுகீரை பயிர் செஞ்சுருக்கோங்க. 30 நாளில் வந்துடும். அது சிறுகீரை 3 தடவை அது அறுவடை செய்யலாம். சிறுகீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது அதுலேயே அகத்திக்கீரை பயிர் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னும் 15-20 நாளில் வந்துடுங்க. அடுத்தது அது பாலக்கு இரும்பு சத்து மிகுந்தது. அதுவும் 30 நாளில் வந்துடுச்சு. நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. பாலக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து மிகுந்தது. செடி முருங்கைங்க. முருங்கை மரத்தை தான் பார்த்துருப்பீங்க. இது செடி முருங்கை பேக்லேயே வச்சுருக்கோம். செடி முருங்கைன்றதால ரொம்ப பெரிய உயரமாலாம் வராது. தேவையானது அளவு 3 அடியிலேயே வந்துடும். 3 அடியிலேயே நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரை ப்ளஸ் காய், நமக்கு தேவையான முருங்கைக்காயை பறிச்சிக்கலாம். முருங்கை மரத்துக்காக தனியாக இடம் வேணுன்றதுக்காகலாம் யாரும் நினைக்க வேண்டாம். பையில் வச்சாவே போதும். செடி முருங்கை இப்போல்லாம் நல்லா உங்களுக்கு தேவையான முருங்கைக்கீரை நமக்கு வீட்டிலையே கிடச்சிடுங்க. நீங்கள் பார்க்குறது இப்போ கற்பூரவல்லிங்க. மூலிகை, சளி இருமலுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. இந்த கற்பூரவல்லி சாறு எடுத்து வீட்டில் ஒரு பாத்திரத்தில் வச்சாவே கொசு வராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது பச்சை மிளகாய் செடிங்க. நாங்கள் 3 பேக்கில் தான் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் நிறைய நல்லாவே காய்க்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்கு பச்சை மிளகாய் வெளியே வாங்க தேவையில்லாமல் இருக்கும். எல்லோரும் கொடி அவரை தான் பார்த்துப்பீங்க. இது செடி அவரை. இது காய் ரொம்ப நல்லா ருசியாக சுவையாக இருக்கும். அவரை விதை போட்டு தான் வந்தது. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. நல்லா நிறைய காய்ச்சுது. வீட்டுக்கு தேவையானது அவரை பறிச்சிக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் நாங்கள் 3 செடியில் வச்சுருக்கோம். விதை போட்டு தான் வச்சோம். கடையிலெல்லாம் வாங்குகிற கத்திரியில் புழு பூச்சியெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற கத்திரியில் சுத்தமாக இருக்குது. எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காயை பறிச்சிக்கிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நாங்கள் கத்திரிக்காயை கொடுக்குறோங்க. வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காயெல்லாம் கிடச்சிடுது. கத்திரிக்காயும் இப்போது நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வளர்ந்து சீக்கிரமாகவே மகசூல் தருது. நல்லா இருக்குதுங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வெண்டைக்காய்ங்க. நாங்கள் வெண்டைக்காய் 2 செடியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் பூரா அதில் கிடச்சிடுது. விதை மூலம் தான் நாங்கள் பயிர் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1 கிலோ வெண்டைக்காய் 1 கிலோ 2 கிலோ வெண்டைக்காய்க்கு மேலே அதில் பறிச்சிருக்கோங்க. கடைசி ஸ்டேஜில் இருக்குது இப்போது. வெண்டைக்காவும் புழு பூச்சி இல்லாமல் சுத்தமாக இருக்குது. இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. மண்புழு உரம் தாங்க நாங்கள் போட்டு வளர்க்குறோம். தக்காளி இப்போ உங்களுக்கு நாங்கள் போட்டு 6 மாதம் தாங்க ஆகுது. இன்னும் 1 மாதத்துக்கு தக்காளி இன்னும் நிறைய பறிக்கலாம். மண்புழு உரம் தாங்க போட்டோம். இந்த தக்காளி வீட்டுக்கு தேவையான தக்காளி ப்ளஸ்
எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட தக்காளி எங்களுக்கு தேவைக்கு போக மீதியை கொடுக்குறோம். தினம் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ தக்காளி பறிச்சிடுறோம். வீட்டில் இது செடியில் இருந்து தக்காளி செடி வெளியே வாங்குறத விட இது சுத்தமாக இருக்குது. அன்னன்னைக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கிறோம். தக்காளி வந்து நாங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு மாதிரி பழுத்த காய்களை தான் வாங்கிட்டு வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் பறிக்கும்போது உடனே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது. கடையில் வாங்குகிற கத்திரிக்காய் 4 நாள் பொறுத்து அவங்க பயிர் பண்ணி 4 நாள் பொறுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அன்றாடைக்கு தேவையான காய்கறிகளை அன்னன்னைக்கே சமைக்கும்போது அதனுடைய சுவையும் மனமும் நல்லா இருக்குது. இது கீரைகள் எல்லாம் ரொம்ப நல்லா சுகாதார முறையில் கடையில் வாங்கும்போது பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் சமைக்கும்போது பூச்சி புழு இல்லாமல் தைரியமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதாவது இல்லத்தரசிகள் இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கிற இல்லத்தரசிகள் இருக்கிற இடத்துல கால் கிரவுண்ட் இடமா இருந்தாலும் அவங்க இந்த மண் தொட்டி மண்ணுக்காக அலையாமல் மண்ணுக்காக இது கஷ்டப்படாமல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இது கொடுக்குற தென்னை நார் அதுலேயே செடி வச்சாங்கன்னா கூட போதும். குறைஞ்ச இடத்துல நிறைய காய்கறிகள் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பயிர் செஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்.